Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2 kg weight வர chocolate truffle cake ஓட ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து 2 tier cake. இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரையான பவுல்ல நான் வந்து 8 முட்டை எடுத்துர்க்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து சாக்லேட் மிக்ஸ் வந்து சேர்க்க போறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் மிக்ஸ் சேர்த்துக்கலாம். இது சேர்த்திங்கன்னா கேக் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 1/2 kg 1 kg 2 kg சாக்லேட் ட்ரஃபிள் கேக்ஸோட ரெசிபிஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். அதனால் சிம்பிளாக நான் இதில் வந்து காமிக்கிறேன். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. முட்டை வந்து நல்லா பீட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் 2 கப் அளவுக்கு நான் பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். 250 ml கப்பில் சேர்த்துக்கிறேன். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டையோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். இதில் நான் வந்து சாக்லேட் மிக்ஸு சேர்த்துருக்கனால லைட்டாக ப்ரௌன் கலரில் தான் வரும். நீங்கள் வெனிலா கேக்லாம் பண்ணும்போது நல்லா ஒயிட் கலரில் பொங்கி வரும். கமெண்ட்ஸில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, முட்டை வந்து நல்லா பொங்கி வர மாட்டேங்குது, ஒயிட் கலரில் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது நீங்கள் வந்து முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிங்கன்னா, சுகர் சேர்த்து பீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒயிட் கலரில் வரும். முட்டை வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த டைமில் 1/2 கப் அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம இங்கே 2 கிலோ கேக் பண்ணுறதுனால 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஸ்பீடில் மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கேக் வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். முட்டை நல்லா பொங்கி வந்திருக்கு. நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்க போகிறோம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். 1 கப் வந்து 250 ml கப்பு. அதில் 1/2 கப் அளவுக்கு டார்க் கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து பால் சேர்க்க போகிறோம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு லைட்டாக சூடாக இருக்க பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்கும்போது உங்கள் கொக்கோ பவுடருக்கு வந்து ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். முட்டை வந்து நல்லா பொங்கி வந்திருக்குல, அது வந்து தாழ்ந்து போகாத அளவுக்கு மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃப்ளோரும் பாலும் ஆல்டர்னேட்டிவாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நான் வந்து விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஹைட் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எதனால் அப்படின்னா, நீங்கள் ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முட்டை வந்து எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் பேக் பண்ணி எடுக்கும்போது தாழ்ந்து போயிடும். அதனால் கேக் வந்து ஃப்ளாட் ஆயிரும். அதனால் பார்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோஸ்லையுமே நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக தான் எல்லாமே சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்து கரெக்டாக பண்ணினீங்க அப்படின்னா கேக் வந்து கரெக்டாக வரும். இப்போ அவ்வளோதான், நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து மோல்டில் ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 பேனில் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 1.5 kg பேன் 9 inch கேக் பேன் எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்து 6 inch கேக் பேன் எடுத்திருக்கேன். இதில் ஊற்றி நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். 2 tier கேக் பண்ணுறதுனால பெரிய பேஸ் வந்து கீழே வரும், அதுக்கு மேலே வந்து 6 inch கேக் வரும். இப்போ ஒரு ஸ்டிக் வச்சு இதோட ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 2 தடவை டேப் பண்ணிவிட்டு இதை வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே பாத்திரத்தில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பேக் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். பாத்திரத்தை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணி அதுக்குள்ளே இறக்கி வச்சு பேக் பண்ண வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து கனாஷ் ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு நல்லா சூடாக இருக்க விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட மெல்ட் பண்ணி எடுக்கலாம். ஆல்ரெடி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்மளோட டார்க் சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ க்ரீம் எடுத்துக்கலாம். நான் இங்கே 2 கப் அளவுக்கு ஃபியானாவோட விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். க்ரீம் நல்லா கூலிங்காக இருக்கணும், இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துருக்க பவுலும் விஸ்க்கும் ஃப்ரீசரில் வச்சு ஒரு 1/2 an hourக்கு நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கூலிங்காக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ஸ்டிஃப் பிக்ஸாக வந்துடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கனாஷ், அதை வந்து இதில் ஊற்றி நல்லா விப் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே சாக்லேட் க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறோம்.
இப்போ க்ரீமோட கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நான் வந்து பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஸ்ட்ரிப் பீக்ஸாக வந்திருக்கு. பீட்டர் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரிப் பீக்ஸாக வரணும். அப்போ தான் க்ரீம் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். க்ரீம் ரெடி ஆனதுக்கப்புறம் கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இதை எப்படி 3 லேயராக கட் பண்ணணும்னு காமிக்கிறேன். கேக் பேக் ஆகிறதுக்கு எனக்கு கரெக்டாக 50 நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கு. கேக் எப்போவுமே நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். கையை வந்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு செரேட்டட் நைஃப் வச்சு மெதுவாக கையை ரொட்டேட் பண்ணி மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு லேயர் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் கேக் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஏர் பபிள்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இதே மாதிரி 2 லேயரும் கட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், செகண்ட் லேயரும் கட் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் லேயர் வந்து திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த லேயர் கட் பண்ணதுக்கப்புறம் கேக் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து விப்பிங் க்ரீமை வந்து எடுத்துட்டேன். க்ரீம் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சில் வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கேக்கை வந்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு நல்லா வெயிட் பண்ணிக்கலாம். சாக்லேட் கேக் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணணும். அப்போ தான் கட் பண்ணும்போது நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். கேக் இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா மாய்ஸ்டாக இருக்கணும். இப்போ ஃபஸ்ட் லேயர் வந்து க்ரீம் கொடுத்துட்டு இதுக்குள்ளே நான் வந்து சாக்லேட் கனாஷ் தான் கொடுக்குறேன். 1/2 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட்டில் 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கனாஷாக சேர்த்துக்கிறேன். இதுக்குள்ளே வந்து நான் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். அப்போ கேக் வந்து இன்னும் டேஸ்டியாக இருக்கும். செகண்ட் லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிவிட்டு க்ரீம் கொடுக்குறேன். இதே ப்ராசஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணி இந்த கேக்கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். ஐசிங் பண்ணுறது எப்படின்னு நான் எல்லா வீடியோஸ்லேயும் காமிச்சிருக்கேன். இப்போ தேர்ட் லேயர் கேக்கையும் வச்சுட்டு அதை சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிவிட்டு இந்த கேக்கை வந்து கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ரம் கோட் பண்ண கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதுக்குள்ளே நம்ம வந்து அந்த 6 இன்ச் பேனில் ரெடி பண்ணோம்ல அந்த கேக்கை வந்து 3 லேயராக கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு க்ரீம் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து சாக்லேட் கனாஷும் சாக்கோ சிப்பும் சேர்த்துக்கிறேன். இந்த கேக்கையும் நம்ம வந்து ஐசிங் பண்ணிக்கலாம். தேர்ட் லேயர் கேக்கை வச்சு அதை சுகர் சிரப் வச்சு நல்லா வெயிட் பண்ணிவிட்டு இந்த கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுக்க போகிறோம். கேக்கை க்ரம் கோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்டேன். எல்லா வீடியோஸ்லையும் நான் வந்து காமிச்சிருக்கேன்ல, அதனால் நான் இந்த வீடியோவில் காமிக்கல. ஸ்க்ரேப்பர் வச்சு சைட்ஸ் எல்லாமே லைன் பண்ணிவிட்டேன். மேலேயும் ஸ்க்ரேப்பர் வச்சு லைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்ட்ரா வைக்க போகிறோம். ஸ்ட்ரா வந்து இந்த கேக்கோட ஹைட்டுக்கு கட் பண்ணி உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராஸ் வைக்கும்போது மேலே வந்து நம்ம கேக் வைக்கிறோம்ல, அப்போ அந்த கேக்கு கீழே இருக்க கேக் வந்து சரிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ குறைஞ்சது இந்த கேக்கை வந்து நான் ஒரு 3 மணி நேரம் நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் அந்த 6 இன்ச்சில் ரெடி பண்ணல 1/2 kg கேக்கு, அந்த கேக்கை எடுத்து இந்த கேக் மேலே வைக்கிறேன். கேக் வந்து நல்லா செட் ஆகிருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி வைக்க முடியும். இப்போ இந்த கேக்கை வந்து மேலே வச்சிடலாம். இப்போ 1/2 kg கேக்கை வந்து மேலே வச்சுட்டேன். ஸ்பேச்சுலா கொஞ்சமாக கேக்கில் பட்டிருக்கு. நம்ம ஃபுல்லாக கனாஷ் வச்சு கவர் பண்ண போகிறோம். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. 1/2 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட்டில் 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்து இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் ஊற்றி வச்சுருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி ட்ரிப் பண்ணிக்கிறேன் கேக்குக்கு மேலே.
இப்போ மீதி இருக்க கணேஷ் எல்லாமே நான் கேக்குக்கு மேலே ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். மெதுவாக டச் பண்ணிக்கோங்க. இந்த கேக்குக்கு மேலே ஃபுல்லாமே நான் வந்து சாக்லேட் டெக்கரேஷன் தான் கொடுக்க போகிறேன். கஸ்டமர் வந்து அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபுல்லாக சாக்லேட் வச்சு தான் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். கணேஷ் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வெளியே எடுத்ததுக்கப்புறம் நான் கீழே வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ சாக்லேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். டெக்கரேஷன்ஸ் எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். கேக்ஸ் ஃபுல்லாமே நான் வந்து சாக்லேட் வச்சு கவர் பண்ணிட்டேன். ஃபாண்டன்ட்டில் வந்து நேம் எழுதி நடுவில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு டாப்பர் வச்சிடலாம். இது வந்து டிஐஒய் டாப்பர் தான், 1ன்னு சொல்லிவிட்டு அதை வந்து கேக் மேலே வச்சிட்றேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சாக்லேட் ட்ரஃபிள் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேக்கோட வெயிட் வந்து 2 கிலோ 170 கிராம். கேக்கோட ரேட் வந்து 1800. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.